அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன் உறவுகளுக்கு வரும் துன்பத்தால் அதிக மனத்துயரம் அடையும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்கால நலன்களுக்கான உங்களுடைய திட்டங்களை தீட்டி செயல்படுவீங்க. 11ஆம் இடத்துல உள்ள ராகு பல யோகங்களை தருவார். ஹோட்டல், தொழில்துறை மற்றும் ஜவுளி வியாபாரிகள் நுட்பமாக செயல்பட்டு சிக்கலை தீர்ப்பாங்க. உத்தியோகர்கள் அலுவலக பாணியில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க. காய்ச்சல், தலைவலி, சளி ஆகியவற்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் செய்வது நல்லது. அவரவர் கடமை அவரவருக்கு முக்கியம் என்ற கருத்தை கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. லாபஸ்தான சனி, தனஸ்தான குரு என பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவராக இருக்கார். வாகன உற்பத்தி, தொழில்துறையில் விளைபொருள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிந்தித்து செயல்பட்டு அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் குதூகலம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சக தொழில்துறையிலும் இரும்பு வியாபாரிகள் புதிய கிளைகளை தொடங்குவாங்க. அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறலாம். கை, கால், முதுகுவலி, உடல் அசதி ஏற்பட்டு சரியாகலாம். ஆதரவற்ற குழந்தைகள், இளம் பெண்களுக்கு பொருள் உதவி செய்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. தடைகளை கடந்து எந்த ஒரு வேலையுமே செய்து முடிக்கும் பக்குவம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. அஷ்டம குரு, தனஸ்தான கேது ஆகியோர் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். இரும்பு தொழில்துறையில் எண்ணெய், திரவ வியாபாரிகள் பல நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. வெளியிடங்களில் நீர் பருகுவது, சாப்பிடுவது ஆகியவற்றை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும், புற்றுக்கோவிலுக்கு பூஜை செய்வது ரொம்பவும் நல்லது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலுமே குறுகிய காலம் என்ற உண்மையை உணர்ந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் தனவரவு வாய்ப்பு ஏற்படலாம். லாபஸ்தான குரு பல சிக்கல்களுக்கு கை கொடுத்து உதவுவார். மல்லிகை தொழில்துறையிலும் ஃபர்னிச்சர், நகை வியாபாரிகள் கொள்முதலில் வழக்கத்தை விட குறைவாக செய்வது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு மனதிற்கு இனிய சூழலில் பணியாற்றுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எண்ணங்கள் பல மனதில் ஓடினாலும் காரிய குழப்பமின்றி செயல்பட்டு வெற்றி பெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாகும். பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராசியாதிபதி தக்க சமயத்தில் உங்களுக்கு மரியாதையை காப்பாற்றி உதவியார். நவ நாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறையிலும் பெண்கள் ஆடை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உடலில் அசதி, கை கால் வலி, சோர்வு ஏற்பட்டு விலகும். பசுமாட்டுக்கு அருகம்புல், வெண்பூசணி உண்ண கொடுப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். சொன்னபடியே வேலைகளை முடிக்கும் திறன் பெற்ற துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மதிப்பு மரியாதை பெருகும். பாக்கியஸ்தான குரு உங்களுடைய மனதில் உற்சாகத்தை தருவார். ஹோட்டல் தொழில்துறையில் விவசாய விளைபொருள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்யக்கூடியதாக இருக்குது. ஜலதோஷம், இருமல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் அகலும்.
அனாதை இல்லங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை இயன்ற அளவு வாங்கி தருவதால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேகத்திலும் நிதானமாக செயல்படும் தன்மை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தடைப்பட்ட பொருளாதாரம் வந்து சேரலாம். எண்ணெய் வித்து தொழில்துறையிலும் ஆடை ஆபரண வியாபாரிகள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அரசு உத்தியோகர்கள் பணி நிறுவனங்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. காய்ச்சல் தொண்டை வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை அவசியம். தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருள் நோட்டு புத்தகம் தானம் செய்வதால் நன்மைகள் ஏற்படலாம். கெட்டது நினைத்தவர்களுக்கு நன்மை செய்யும் பக்குவம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களில் நல்ல விதமாக செய்து முடிக்கக்கூடியதாகும். சப்தஸ்தான குரு பல நல்ல விஷயங்களை நடத்தி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவின் மூலம் மசாலா வேளாண் பொருள் விற்பனை நிறுவனங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் திறமையாக செயல்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் சளி இரும்பல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடையலாம். சிவன் கோவில் கருவறையில் தெரியக்கூடிய நந்தி விளக்கிற்கு பசுனை வழங்குவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதிய ஆடை சேர்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையிலும் மற்றும் மருத்துவம் கெமிக்கல் வியாபாரிகள் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையிலும் வேறு ஊர்களில் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வெளிநாட்டு பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நேர்மையை எப்பொழுதும் விட்டு தரக்கூடாது என்ற கொள்கையை கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளால் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பல நன்மைகளை தந்தருள்வார். ஆபரணம் பத்திரிகை தொழில்துறையிலும் திரவம் கால்நடை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் லாபங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் தனியார் உத்தியோகர்கள் பணியிடத்தில் தகுந்த மதிப்பை பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஹோட்டல் எரிபொருள் நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பிரிவிலும் நல்ல ஒரு காலம் பிறந்துவிட்டது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்வது அவசியம். பயணங்கள் மூலம் உடல் அசதி களைப்பு ஏற்படும். பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரை மற்றும் சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக தருவதால் நன்மைகள் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. பிறர் மனதை எளிதில் அறியும் திறன் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொடர்புகள் மூலம் பல சிக்கல்கள் அகலக்கூடியதாக இருக்குது. தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காரிய வெற்றிகளை தருவார். உற்பத்தி தொழில்துறையிலும் எந்திர பொருள் வியாபாரிகள் தங்களுடைய அனுபவங்கள் மூலம் நஷ்டங்களில் இருந்து விடுபட வேண்டும். தனியார் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு மிகுந்த ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.